அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிஹரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ குறிப்பாக இந்த நேரத்தில் ஏன் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மறு தேர்வு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஸோ இன்னைக்கு 13ஆம் தேதி புதன்கிழமை அப்படிங்கிறது சென்னை எக்மோர்ல ராஜரத்தினம் அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் சரியாக காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸோ மாணவர்களின் நலன் கருதி மறு தேர்வு அவசியம் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை, இன்னும் சில முக்கியமான கோரிக்கைகளோட நம்ம எல்லாருமே ஸோ இந்த முக்கியமான மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு தான் அந்த மீட்டிங். குறிப்பாக இது மாணவர்களுக்கான ஒரு அறவழி போராட்டம். வரக்கூடிய நாட்களில் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அத்துணை தேர்வுகளிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். அதோடு கூட மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் தேர்வுகள் நடத்தி உரிய நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய தேர்வு முடிவுகளை வெளியிட்டு ஸோ மாணவர்கள் நலன் கருதி டிஎன்பிஎஸ்சி இன்னும் அதிகமாக செயல்படணும், சரியான விதத்தில் முறையான அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிறத நல்ல நோக்கத்திற்காக இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ தமிழகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து அந்தமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்களும் போட்டி பயிற்சி மைய அந்தமாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இதில் சிறப்பிக்கணும். குறிப்பாக இந்த நேரத்தில் ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்காக ஆயத்தமாகி நான் புறப்பட்டு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆனாலும் ஒரு சில முக்கியமான காரணங்களால தவிர்க்க முடியாத சூழல்களால ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது நான் ரிட்டர்ன் வர வேண்டியதாயிட்டு திரும்ப நான் வர வேண்டியதாயிடுச்சு. இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளல. ஸோ சென்னையில் நடந்த மீட்டிங் அத்தனை மீட்டிங்களிலும் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். நம்முடைய ஆல் இண்டியா ஐஏஎஸ் அகாடமி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்ப காலத்தில் விதை தூவி அதை உருவான காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சென்னையில் நடைபெற்ற அத்துணை கூட்டங்களிலும் மதுரையில் நடைபெற்ற அத்துணை கூட்டங்களிலும் என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த கூட்டத்துக்கும் அப்படிதான் நான் தயாராகி கிளம்பிட்டு இருக்கிற சூழல்ல தவிர்க்க முடியாத சில முக்கியமான காரணங்களால என்னால் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள முடியல. இப்பதான் மறுபடியும் நான் வீடு சேர்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த நேரத்தில் சொல்லிடுவோம். ஸோ இதை முக்கியமாக பொறுப்பேற்று நடத்தக்கூடிய மிஸ்டர் நடராஜ் சாரு, கலீல் பாஜா சாரு, ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி மிஸ்டர் ராஜபூபதி சாரு, இன்னும் அநேக நண்பர்கள் இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இது மாணவர்களுக்கான குறிப்பாக அனைவருக்குமான முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கலந்து கொள்ளுங்க. என்னுடைய ஆதரவு எப்போதுமே நம்முடைய டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற மாத்திரம் இல்ல, போட்டித் தேர்வு பயிற்சி அந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவு. தொடர்ந்து நான் 25 வருடமாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறோம். இதுல நடராஜ சாருக்கு தெரியும், ராஜபூபதி சாருக்கு தெரியும், வீரபாபு சாருக்கு தெரியும். நம்முடைய முக்கியமான அந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் அகாடமி அந்தமாக முன்னணி அந்தமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா மீட்டிங்லையுமே நான் கலந்து கொள்வது உண்டு. அவங்க அழைத்தாலும் சரி அழைக்கலாலும் சரி. ஏன்னா குறிப்பாக அந்த அசோசியேஷன்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல அந்த மாதிரி தொடர்ந்து நான் நீடித்து கொண்டிருப்பதனாலும் தொடர்ந்து எல்லா மீட்டிங்லுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பவும் கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடியாச்சு. ஆனாலும் ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நாளை மீட்டிங் அப்படிங்கிறத நன்மையாக முடியட்டும், நல்லா எல்லாருடைய ஆதரவோட நல்ல சிறப்பாக பாதுகாப்போட எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காம, அரசுக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காம, அதுல என்ன அந்த விதிமுறைகள், அந்த ரூல் ஆஃப் அந்த கண்டக்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை சரியா ஃபாலோ பண்ணி எல்லாரும் இதுக்கு ஒரு ஆதரவு தருங்க. நாளைக்கு அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். தவிர்க்க முடியாத முக்கியமான காரணங்களால தான் என்னால் வர முடியல. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். இதை ரொம்ப சிரமப்பட்டு நடத்தக்கூடிய, ரொம்ப பொறுப்பேற்று நடக்கக்கூடிய மிஸ்டர் நடராஜ் நம்முடைய நண்பர் அவர்களுக்கும் பிளஸ் கலீல் பாஷா அவமாக இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்களுக்கும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான அந்தமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்றுநர்களுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வு அந்தமாக இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நான் டாக்டர் ஹரிஹரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்களில் உங்களோடு நானும். தேங்க்யூ சோ மச்.